ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறமா கொல்லைக்கு வந்திருக்கோம். நம்ம எப்பொழுதுமே ஒரு மாதம் 1.5 மாதம் அந்த மாதிரி கழித்து தான் கொல்லைக்கு வர்றது. ஏன்னா நம்ம சென்னையில் இருக்கிறதுனால எப்போ ஊருக்கு வரோமோ அப்போ தான் இங்கே வருவோம். இப்போ வந்து தாத்தா இறந்து 20 நாள் ஆகிடுச்சு. 22வது நாள் காரியம் வச்சுருக்காங்க. அதுக்காக இப்போ ஊருக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து கொல்லைக்கு வந்திருக்கோம். கொல்லையில் வந்து எதையும் நான் இன்றைக்கி சுற்றிலாம் காட்டல. அடுத்த வீடியோவில் வேணால் கொல்லையில் என்னென்னலாம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ வந்து என்னத்துக்கு வந்திருக்கோன்னா, தாத்தா காரியத்துக்கு நாளைக்கு வந்து நைட்டுக்கு சாமி கும்பிடுவாங்க. அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இலைலாம் நம்ம கொல்லையிலேயே இருக்குது, வாழை மரம்லாம். அதில் இருக்கிற வாழை இலையெல்லாம் அறுத்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க போயிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அத்தை வீட்டு கொல்லையில் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். கொல்லையில் எடுத்த வீடியோவில் துவரெல்லாம் நிறைய பெருசு பெருசாக இருக்குது, காய்க்க போகுது அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், எல்லாமே காய்ச்சி எல்லாம் காஞ்சிடுச்சு. காஞ்சி அறுவடை பண்ணி அத்தை எல்லாத்தையும் கட்டி கட்டி சாய்ச்சி வச்சுருக்காங்க அடிக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், இதெல்லாம் அடித்து எடுத்து வீட்டுக்கு துவரம் பருப்பு வச்சுக்குவோம். இங்கே பாருங்கள், ஆடு மாடெல்லாம் பட்னியாக கிடக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி தழையெல்லாம் வெட்டி எடுத்து கொண்டு போய் வைக்கிறோம். அத்தை போய் தழை வெட்டி அத்தையும் நாத்தனாரும் அண்ணன்ட்ட வண்டியில் கொடுத்து அனுப்பிட்டு வராங்க. இலை நம்ம தான் இருக்க போகிறோம். அவள் வந்து மோட்ரு போடுறதுக்காக வந்திருக்கா. வந்துடும் அத்தை, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட வேண்டியதான் சீக்கிரமாக. நம்மலாம் நேரத்துலேயே சாமி கும்பிட்டுருந்தோம் தான் 6 மணிக்கு. சவுக்கு கொள்ளையில் புந்து போயிட்டுருக்கோம் இலை இருக்கிறதுக்காக. அத்தையும் நானும் இலை இருக்க வந்துட்டோம் வாழை மரத்தை நோக்கி. அத்தை ஹாய் சொல்லுத்த. அத்தைக்கு சிரிப்பு வந்துடும். சிரிச்சா தான் அழகாக இருக்கும். இங்கே பாருங்க, வாழைத்தோப்புக்கு வந்தாச்சு. ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக வாழை மரம் இருக்குது. இப்போ வந்து வாழை இலையை அறுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். வாங்க. இது வந்து எப்படின்னா, தார் போடுற மாதிரி இருக்கிற கட்டையில் வந்து வாழைக்கட்டையில் நுனி இலையை அறுக்கக்கூடாது. அதனால் அத்தை வந்து பார்த்து தான் இருக்கணும். இப்போ சின்ன சின்ன செடியாக இருக்கிறதுல வந்து அறுத்துடலாம் நுனியில். கொலை போடுற மாதிரி இருக்கிற வாழையில் வந்து அறுக்கக்கூடாது. டிஃபன் இலை தானே, ஓகே தான். இது போதும். இதுக்கு மேலே பொங்கல் திங்குது, இட்லி திங்குது. போதும் போதும். அதான் பொங்கல் இட்லியை பொறுத்த வரைக்கும் சின்னதாக இருந்ததுன்னா போதும். இலை சாப்பாடுனா தான் சாப்பாடு, சாம்பார், பொரியெல்லாம் வைக்கிறதுக்கு வேணும். இலை வெளில அது டிஃபன் இலை சொல்லியிருப்பாங்க. சாப்பாட்டு இலை சொல்லியிருப்பாங்க. சாப்பாட்டு ராமு எட்ட போ. தண்ணி பாய்ச்சிருக்குல்ல. நுனியலை தனியாக வச்சுருக்கேன். நுனியலை இருக்குல்ல, அது தனியாக வச்சுருக்கேன். டிஃபன் இலை நிறையா இருந்தால் கூட அதை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நுனி இலையை
பாருங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே ஃப்ரெஷ்ஷாக சூப்பரான இலையாக இருக்குது எல்லாமே. இங்கே பாரு இருக்கு, இந்த மரத்தில் 2 இருக்கு. இன்னொரு இலையும் வைக்கலாம் போல. இலை வந்து நாங்கள் சாப்பாட்டு இலை வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம். நாளான்னைக்கு காரியம் முடிஞ்சதும் அன்றைக்கி வந்து தோப்புக்கெலாம் போயிட்டு வந்து சாப்பாடு போடுறதுக்கெலாம் வந்து இலை ஆர்டர் கொடுத்தாச்சு. இருந்தாலும் நம்ம கொல்லையில் இருக்கிற இலையவே அறுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு ஈவினிங் டிஃபனுக்காக தான் இந்த இலை இருக்கிறோம். சாப்பாட்டுக்குமே யூஸ் ஆகும் போல இருக்குது. நல்லா எல்லாமே தலைவாழை இலையாக இருக்குது. இலை நீங்கள் எங்கன்னா தண்ணி ஒன்றா கூட கழுவி எடுத்துருக்கீங்கனால அண்ணியாரே இந்த வருங்க 2 மரம். அது பெரிய மரம் இல்லையா? இந்த 2 கண்ணில் 2 இலை இருக்குது. இது 2துலேயுமா? அந்த நுனியில மட்டும் தானே? சூப்பர் இலையில எனக்கு இலை சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும். இலை சாப்பாடுன்னா இலையில வந்து சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், சாம்பார் சாப்பாடு, பொரியல்லாம் வச்சு இலையில சாப்பிட்டா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எதுனா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு விரதம்லாம் பண்ணி சாப்பிட்டோன்னா இலையில சாப்பிட்டா எனக்கு ரொம்பவே பிடிக்கும், திருப்தியாக இருக்கும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இலை அறுத்துட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பலாமரம்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து இலையை ஃபுல்லாக அறுத்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடி பண்ணணும். பாருங்கள், நான் இலையெல்லாம் லைனாக அறுத்து வச்சுட்டு போயிட்டேன். அத்தை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. பாருங்கள், வரைக்கும் அத்தை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க இலைய கரெக்டாக சாப்பிட்ற சைஸுக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாக சவுக்குத்தோப்பு. நம்ம வீட்டுக்குள்ளே வாழைப்பூலாம் இருக்குது. இங்கே பாருங்க, இது வந்து சின்ன தாத்தா வீட்டுக்குள்ளே. இங்கே ஒரு வாழைப்பூ மறைஞ்சிருக்கு, இதில் ஒரு வாழைப்பூ இருக்குது, அங்கே ஒரு வாழைப்பூ இருக்குது. வாழைப்பூ தார் போட்டிருக்கு பாருங்கள். இதில் வந்து எல்லா தாருமே வச்சுருக்காங்க. பூவம்பழம், இது பூவம்பழம், கற்பூரவள்ளி, செவ்வாழை, மொந்தம் தார் எல்லாமே போட்டிருக்குறாங்க.
அறுத்துட்டேன், இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அறுத்துட்டேன். இது பாருங்கள், பலாக்காய் அழகாக இருக்குது. பழம் கீழே கிடக்கிறதெல்லாம் பலாப்பழம். சீசன் ஆரம்பிச்சிருச்சுல்ல, நல்ல வாசனை அடிக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இலெல்லாம் அறுத்துக்கிட்டு இருக்கோம். அறுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா ஒரு மிளகா கொலையில் களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. களை வெட்டிகிட்டு இருக்காங்க. அது யார் வெட்டிகிட்டு இருக்காங்கன்னா, நான் வந்து கருநாள் வீடியோ போட்டிருந்தேன். கருநாள் வீடியோவில் என்னோடய பழைய நண்பர்களெல்லாம் எல்லாரையும் பார்த்துட்டு அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க, மணிமேகலை, டான்சிங் ரோஸ், ரவுடி பேபி அவங்களெல்லாம் வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம், அவங்களோட சேர்ந்து வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நான் வெளில இருக்கிறதுனால அவங்களெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு சிரமம். நான் சென்னையிலேருந்து இங்கே வரும்பொழுது தான் நான் அவங்கள எப்பயாவது தான் பார்ப்பேன். இப்போ வந்து இலை இருக்கிறதுக்கு வந்திருந்தேனா, இங்கே பாருங்கள், நம்ம மணிமேகலை வந்து களை வெட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து விவசாயத்தில் இறங்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய் செடி போட்டிருக்காங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், உங்களை தான் நான் மிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி தான் எல்லோரும் யார் யாரெல்லாம் மணிமேகலை, டான்சிங் ரோஸ், ரவுடி பேபி அவங்களெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ அவங்கள எல்லோரும் கூடிய சீக்கிரமே எல்லோரும் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இன்றைக்கி வந்து நம்ம மணிமேகலையை வந்து நான் மீட் பண்ணேன். அவங்க வந்து பாருங்கள், இப்போ கூட அவங்க கொல்லையில் தான் இருக்காங்க. நான் எல்லாருக்கு வந்ததுனால அவங்கள பார்க்க முடிஞ்சுது. வீட்டிலலாம் இருந்தாக்கா அவங்க வீடும் எங்கள் வீடும் ஒரே ஊர் தான், கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால எப்பயாவது தான் பார்ப்பேன். இங்கே பாருங்கள், நம்ம மணிமேகலை வந்து விவசாயத்தில் இறங்கி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இலையெல்லாம் அறுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அத்தை வந்து இலையை தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. முன்னாடி போகிறாங்க, பின்னாடியே நான் போயிட்டுருக்கேன் வாங்கலாம் எடுத்துக்கிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இன்றைக்கி வந்து தாத்தாவோட காரியத்துக்காக நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு நாத்தனாருக்கு இலை இருக்கிறதுக்கு வந்தோம். இலையை அறுத்து முடிச்சாச்சு. அறுத்து முடிச்சுட்டு சரியான வெயில் அடிக்குது. இங்கே பாருங்கள், சவுக்கு கொல்லை ஓரமாக தான் வாழை மரம் வச்சுருக்கோம். இலையெல்லாம் அறுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி டிஃபன் இலைக்கு அத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நான் பின்னாடியே போயிட்டுருக்கேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.